खातिर तड़पे पहले से ही क्या उसे तड़पाना ओ जालिमा ओ जालिमा जो तेरे इश्क में बहका पहले से ही क्या उसे बहकाना ओ जालिमा ओ जालिमा. Hi guys, சொல்லு. Hi guys. வெல்கம் டு மை சென்னை டேல்ஸோட டே 2 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்னை வந்ததுக்கான மெயின் ரீசனே வந்து என்னோடய கசினோட வெட்டிங்காக தான் வந்திருந்தோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் டீயோட வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து வெட்டிங்க்கு கிளம்புறதுக்காக வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் மேக்கப், அதுக்கப்புறமா வந்து ஆக்சசரிஸ் அது எல்லாமே வந்து போட்டு ரெடி ஆகிறதுக்கே வந்து எப்படியா இருந்தாலும் ஹெக்டிக் ஆகும். ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து அவ்வளோ அர்ஜென்ட்டாக நான் வந்து இந்த பேங்கில் வந்து பண்ணியிருந்தேன். கசின் தான் வந்து சாரீ எடுத்து கொடுத்துருந்தாங்க, அது ப்ளீட் பண்ணியிருந்தது, அதை வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள டிசைன் அதோட கலரே வச்சு நான் எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல அவ்வளோ அர்ஜென்ட்டாக அந்த பேங்கில் வந்து ரெடி பண்ணேன். பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து பொறுமையாக பண்ண மாதிரி இருக்கும். அது அவ்வளோ வந்து ஹெக்டிக்கான டயத்தில் நான் வந்து பண்ணேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பேங்கிள்ஸ் வேணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கிளம்புனா வந்து என்ன சொல்லுது, சென்னை எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு வந்து டிராஃபிக்னால எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து கிளம்பணும். கொஞ்சம் ஏர்லியராகவே வெட்டிங் வந்து போயிட்டோம். வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து குரூமே வந்து வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த சென்னை வெட்டிங், நான் அது வரைக்கும் என் லைஃப்பில் சென்னையில் வெட்டிங் அட்டன் பண்ணதே இல்லை, அதுதான் ஃபஸ்ட் டைம். ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து கல்யாணம் வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அண்ணன் வீடியோ எடுக்கேன், எங்கள் அண்ணன் என்னை வீடியோ எடுக்க, நாங்கள் அங்கேயே வாட்ஸ்அப்பில் வந்து மாற்றி வந்து ஷேர் பண்ணிவிட்டு வந்து நீ தெரியுறது நான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து வெட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மச்சிக்கு வந்து அந்த மாலை போட்டு அதுக்கப்புறமா வந்து சிக்னேச்சர் வாங்கி மகர்லாம் கொடுத்து, ஸோ எங்கள் மச்சி வந்து வித் மேக்கப் வித்தவுட் மேக்கப் அப்படியே ஆக்ட்ரஸ் மாதிரி மாடலிங் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பாங்க. மாஷாலா அன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. மாஷாலா நான் வந்து பெருசாக வெட்டிங்கில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. நீங்கள் வந்து அப்படியே அந்த மியூசிக்கோட அந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். तेरे बिना ये सांस ले ना पाई, दिल की धड़कन तुझे सुनाए खता, तेरी मोहब्बत है रब से दुआ, तेरे साथ जिंदगी बातें करे, हर एक पल खुशी से लहजा भरे, तुझसे மாஷாலா வெட்டிங் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து விஷஸ்லாம் பண்ணாங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எங்கள் அண்ணன் பாருங்கள், மச்சியை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம். சரி கை கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாமா வந்து இங்கே வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டெல்லாம் தள்ளி வச்சு எங்கள் மச்சி கண்டி எங்கள் அண்ணன் வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. மாஷாலா என்னால் அங்கே போய் வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து விஷ் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன சோறு தான், அது சென்னை பிரியாணி, அது வந்து எப்படி இருக்கும் கல்யாண பிரியாணின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறமா வந்து அந்த சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு எய்த்தாப்லேயே இடம் கிடச்சிச்சா, நல்லா வாக்காக போயிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. நல்லா வந்து எப்படா நமக்கு வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபூடி இல்லாத நானே எனக்கு டெம்ப்ட் ஆகிற அளவுக்கு வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ வந்து வாழை இலை எல்லாம் மோஸ்ட்லி கல்யாணத்துலலாம் வந்து வாழை இலையெல்லாம் போட மாட்டாங்க எங்கள் ஊர் சைட்லாம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பிரெட் அல்வா, குலாப் ஜாமுன், கத்திரிக்காய் ரைத்தா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லா இலையிலையுமே வந்து சிக்கன் லெக் பீஸ் தான் இருந்துச்சு. அதுவும் அந்த லெக் பீஸே போதும் போல் வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. நானே கேட்டேன், இந்த லெக் பீஸ் எல்லாம் எங்கேருந்து வாங்கினீங்க, இவ்வளோ பெருசாக புசுன்னு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கல்யாண பிரியாணி மசாலா சூப்பராக இருந்துச்சு. நல்லா அதிலே வந்து என்னால் சாப்பிட முடியல. நான் பாதி வந்து எங்கள் அண்ணன்ட்ட தள்ளி விட்டேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து ஃபில்லிங்காக ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதுவே வந்து சாப்பிட்டு வயிறு ஃபுல்லானதுனால என்னால் இந்த கசாட்டா ஐஸ்கிரீமே சாப்பிட முடியல. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வந்து அவங்க ஸ்டாலை வந்து மூடிட்டு போயிட்டாங்க. எனக்கு சாப்பிடணும் ரொம்ப ஆசை, ஆனால் சுத்தமாக என்னால் வயிற்றுல இடமே இல்லை, அந்தளவுக்கு வந்து நான் சாப்பிட்டேன். ஸோ அது நான் சரி வீடியோவாவது எடுத்துக்கிட்டோமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வெட்டிங்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே வந்து நிறையா பக்கத்துலேயே நிறைய வந்து மண்டபம்லாம் இருந்துச்சு. இந்த சாண்டலர் அடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வெட்டிங் கிரவுண்டு
என்கேஜ்மெண்ட் அதுக்கப்புறமா வெட்டிங் சொல்லிட்டு அங்கேயே நிறைய பேனர்ஸ் எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு வழியாக அங்கே வந்து கிளம்பியாச்சு. எனக்கு இங்கே பிடிக்காத ஒரே விஷயம் இங்கே டிராஃபிக் தான். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும். அதே நேரத்தில் வந்து சென்னையில் நீங்கள் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸையும் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து சின்ன சின்ன ஏரியாஸையும் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாமே ஒரு மிக்சடான எமோஷன் தான் இந்த சென்னை. ஸோ அதனாலே எனக்கு சென்னை வந்து அவ்வளோ பிடிக்கும். எப்படி சொல்கிறது, எல்லா விஷயமும் நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். இங்கே வந்து சில திங்ஸ் எல்லாமே கிடைக்கிறது ரேர், அங்கே வந்து ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். அதனாலே நமக்கு வந்து சென்னை வந்து பிடிக்கும். அப்படி சொல்லிட்டு எனக்கு சென்னைனா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு அதில் வந்து சாக்லேட்ஸ் அதுக்கப்புறமா வந்து பிஸ்கெட் இது எல்லாமே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து போன அன்னைக்கே வந்து எனக்கு வந்து செருப்பு பிஞ்சு போயிடுச்சு. அதனால் சொல்லிட்டு இந்த ஷாப்பில் வந்து நல்ல செம்ம குவாலிட்டியான ஷூஸ் எல்லாமே இருந்துச்சு. எல்லாருக்குமே ஃபுட்வேர் வந்து நல்லா இருந்துச்சு. நான் எங்கள் அண்ணன் டிக்கெட் லிங்க் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து சும்மா ஈவினிங் வந்து ரோமிங் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு ஷாப் வந்து போயிருந்தோம். இதோ நான் எங்கே போனேனோ அது எல்லாத்தோட லொக்கேஷனுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து சாக்கோ ஹெசல்நட் கோல்டு காஃபி குடித்தேன். ஸோ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் வந்து சென்னை போன அன்னைக்கு நைட்டே வந்து நான் சும்மா யதார்த்தமாக அந்த ஃப்ரோசன் பாட்டில் வந்து சாக்கோ ஹெசல்நட் கோல்டு காஃபி வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் வந்து ஒயிட் பாஸ்தா வந்து ஆர்டர் போட்டிருந்தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதனால 4 to 5 பாட்டில்ஸ் வந்து நான் எங்கள் அண்ணனை வந்து நான் வாங்கிட்டு வர சொல்லி வந்து நான் வந்து இதை வந்து எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து ஒரு கேக் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ஃப்ரீயாக நம்ம கொடுத்துருந்தாங்க, கேக் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சிப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சிப்ஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லை. இது வந்து ப்ரீவியஸ் டேயில் உள்ள கிளிம்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். அன்னைக்கு வந்து இதே ஆசைப்பட்டு தான் நான் அங்கே போய் வந்து இந்த கோல்டு காஃபி வந்து நான் வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் அந்த வாவ் மோமோஸில் வந்து ஷெஸ்வான் ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததா, இதுதான் அல்டிமேட் மோமோஸாக இருக்கும். காரம் மட்டும் தான் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதோட தான் டின்னர் அதோட வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் ஒரு மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி, பை பை. அண்ட் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன்.